Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ இங்கிலீஷ் நம்ம பேசுறோம். ஓகேவா? அப்ப பேசுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன தயக்கம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல டு போடணும், ஃபார் போடணும், ஃப்ரம் போடணும், வித் போடணும். இதுக்கு நம்ம அதை போடுவோம், அதுக்கு இதை போடுவோம். ஸோ இதனாலயே நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த ப்ரிப்போசிஷனுக்கு தமிழ் மீனிங் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டென்சஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே 4 கேட்டகரி வரும். பாஸ்ட் டென்ஸ்லேயும் 4 கேட்டகரி இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் 4 கேட்டகரி இருக்கும். அதை ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவில் ஒரு டென்ஸாக ஸ்ட்ரக்சர் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம தமிழ்ல எழுதும் போது டு எந்த இடத்துல நம்ம போடணும், ஃபார் எந்த இடத்துல போடணும், ஃப்ரம், வித், இந்த மாதிரி இந்த ப்ரிப்போசிஷன்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்றது நமக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சென்டென்ஸ் நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மேக் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ப்ரிப்போசிஷன்லாம் தமிழ் மீனிங் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டென்சஸ் கண்டிப்பா கத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நமக்கு தயக்கம் வராது. டென்சஸ் உங்களுக்கு 12 டென்சஸ் மேக்சிமம் தெரிஞ்சாலே உங்களுக்கே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேவா? இல்ல நம்ம என்ன நினைப்போம், நம்ம பேசுறது சரியா தப்பான்றதுலயே நிறைய விஷயங்கள் நம்ம பேச மாட்டோம். ஆனா டென்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே தெரியும், இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐனா என்ன அர்த்தம், நான். யூனா நீயும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். வி அப்படின்னா நாங்கள். தே அப்படின்னா அவர்கள். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இதுக்கு நீங்க தமிழ் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சின்ன சின்ன கன்ஃபியூஸ் ஆகும், அவ்வளவுதான். இப்ப யூ பாத்தீங்கன்னா நீக்கும் யூ தான் போடுவோம், நீங்கள்னாலும் நம்ம யூ தான் போடுவோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன். இப்போ தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் பாருங்க. ஹிம், ஹர், யூ, மீ. நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹிம் அப்படின்னா அவனை, ஹெர் அப்படின்னா அவளை, யூ அப்படின்னா உன்னைக்கும் யூ தான் சொல்லுவோம், உங்களைக்கும் நம்ம யூ தான் சொல்லுவோம். மீ அப்படின்னா என்னை, தெம் அப்படின்னா அவர்களைக்கும் தெம் தான், அவைகளைக்கும் தெம் தான். ஓகேவா? WH வேர்டு பார்க்கலாம். WH வேர்டு நிறைய வேர்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன செட் ஆஃப் மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு தமிழ்ல எப்படி மேக் பண்றதுன்னு தெரிஞ்சா மிச்சம் இருக்கிற வேர்டுக்கும் நீங்களாவே மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 5 WH வேர்டு மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறேன். வாட் அப்படின்னா என்ன, ஒய் அப்படின்னா ஏன், வேர் அப்படின்னா எங்கே, ஹூம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், யாரை, வென் அப்படின்னா எப்போது. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்போசிஷனுக்கு என்ன தமிழ் மீனிங் சொல்லி பார்க்கலாம். டு அப்படின்னா என்னது, இக்கு. தமிழ்ல என்ன அர்த்தம், இக்கு. ஃபார் அப்படின்னா காக. ஃப்ரம் அப்படின்னா இருந்து. வித் அப்படின்னா உடன். இன், அட், இந்த ரெண்டுக்குமே என்னதுன்னா இல் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். அபவுட் அப்படின்னா பற்றி. இப்போ இந்த ப்ரிப்போசிஷனை இந்த ப்ரொனவுன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட சேர்த்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அஸ் அப்படின்னா அனைவரும். இது நம்ம சேர்த்து எழுத போறது கிடையாது. ஆனா நீங்க இதுக்கு தமிழ் மீனிங் மட்டும் கத்து வச்சுக்கோங்க. அஸ் அப்படின்னா அனைவரும் அப்படின்னு அர்த்தம். வித் அஸ் அப்படின்னா அனைவருடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரெண்டையும் கண்டிப்பா நீங்க மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பண்ற மேக்சிமம் மிஸ்டேக் என்னதுன்னா, டு போட வேண்டிய இடத்துல ஃபார் போடுவோம், ஃப்ரம் போட வேண்டிய இடத்துல அபவுட் போட்டுக்கிட்டு இருப்போம். அது மேக்சிமம் இந்த ப்ரிப்போசிஷன் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல எதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஃப்ளூயண்டா நம்மளால இங்கிலீஷ் பேசுறதுக்கோ இல்ல சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கோ எழுதுறதுக்கோ நம்மளால
ஈஸியா வந்து முடியும். இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டையும் சேர்க்கணும். ஹிம்னா என்னது? அவன், அவனை அப்படின்னா அவன் தான் சொல்லுவோம். அவனுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ நம்ம என்ன எழுதுவோம்? அவனுக்கு, இக்குன்னு வருது. அவனுக்கு வேணுமா, அவளுக்கு வேணுமா, அவங்களுக்கு வேணுமா, அப்படிலாம் நம்ம சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதே இது ஃபார்னா என்ன சொல்லியிருக்கோம்? காக, அவளுக்காக தான் நான் போனேன், அவளுக்காக தான் நான் புக்கு வாங்கிட்டு வந்தேன், அவனுக்காக தான் நான் சாப்பாடு செஞ்சேன். இப்போ ஃப்ரம் அப்படின்னா அவங்கிட்ட இருந்து, அந்த ஊர்ல இருந்து, அந்த ஊர்ல இருந்து நான் இன்னைக்குதான் வந்தேன், அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன், அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நம்ம என்ன போடணும்னா ஃப்ரம், இருந்து அப்படின்றது வருதா? சோ வித்னா என்னது? உடன். அவங்களோட நான் கோயிலுக்கு போனேன், அவங்க கூட நான் பார்க்குக்கு போனேன். அப்போ உடன், அவர்கள் உடன் அப்படின்னு சொல்லி வருதா? அவர்கள் உடன். சோ அவர்கள், அவர்கள் உடன். அப்போ வித் தெம். ஓகேவா? இன்னு அட்டு வந்துச்சுன்னா இல் யூஸ் பண்ணுவோம். இப்ப இத்தனை மணிக்கு, இத்தனை மணில இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மணியிலிருந்து, மணினா கிளாக் யூஸ் பண்றப்ப அட்டு வருவோம். மிச்ச இடத்துல இல் யூஸ் பண்றப்ப இன் எழுதணும். நம்ம மணி பாக்குறோம் பாத்தீங்களா? இத்தனை மணில இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அட்டு. அபவுட், யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? அபவுட். ஓகேவா? யார பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அப்பெல்லாம் அவனை பற்றி, அவளை பற்றி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்னா அபவுட். ஸோ இப்போ நம்ம அந்த தேர்ட் பர்சன் ப்ரொனோனையும் இதையும் சேர்க்க போறோம். மேக்சிமம் இது வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல வந்து கடைசியில தான் வந்து வரும். ஓகேவா? டு ஹிம், ஃபார் ஹிம், ஃப்ரம் ஹிம், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். மேக்சிமம் இந்த ப்ரொனோன் எல்லாமே நமக்கு ஒரு சென்டென்ஸோட கடைசியில வரும். இந்த ப்ரிப்போசிஷனையும் இந்த தேர்ட் பர்சன் ப்ரோனோனையும் சேர்த்தா நமக்கு என்ன மீனிங் வருது அப்படின்றத இப்போ எழுத போறோம். அவனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இது எப்படி நம்ம எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன்னா என்ன சொல்லுவோம்? ஹிம். அப்போ இக்கு வந்திருக்கு. கரெக்டா? அப்படின்னா என்ன எழுதணும்? இக்குன்னா டு. அப்போ டு ஹிம், டு ஹிம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்காக, அவனுக்காக. அப்போ காக அப்படின்னா என்னது? ஃபார். ஹிம் வச்சு இப்ப இந்த எல்லா ப்ரிப்போசிஷனையும் எழுத போறோம். சோ அவனுக்காக அப்படின்னா ஃபார், ஃபார் ஹிம், ஃபார் ஹிம். இருந்து, அவனில் இருந்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இருந்து அப்படின்னா என்னது? ஃப்ரம். சோ ஃப்ரம் ஹிம் என்ன எழுதணும்? ஃப்ரம் ஹிம். அவன் உடன், உடன்னா என்னது? வித். சோ வித் ஹிம். அவனை பற்றி, அவனை பற்றி. அப்ப பற்றின்றது வந்திருக்கு. சோ என்ன எழுதணும்? அபவுட் ஹிம். பாருங்க, டு ஹிம், ஃபார் ஹிம், ஃப்ரம் ஹிம், வித் ஹிம், அபவுட் ஹிம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஹர் எடுத்துக்கோங்க. அவனுக்கு அப்படின்னா அவளுக்கு அப்படின்னா என்ன? டு ஹர், ஃபார் ஹர், ஃப்ரம் ஹர், வித் ஹர், அபவுட் ஹர். இப்போ இதே மாதிரி நீங்க இந்த பக்கம் இருக்கிற எல்லா தேர்ட் பர்சன் ப்ரோனோனையும் நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் கூட சேர்த்து எழுதலாம். இப்போ ஹிம் எழுதுனோமா, ஹர், யூ, மீ, டெம், இந்த மாதிரி. இப்போ எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு அப்படின்னா டு மீ, எனக்காக, ஃபார் மீ, என்னிலிருந்து, ஃப்ரம் மீ, என்னுடன், வித் மீ, என்னை பற்றி, அபவுட் மீ. இப்ப தெம் எடுத்துக்கலாமா? தெம் எடுத்துக்கிட்டா எப்படி எழுதுவோம்? அவர்களுக்கு அப்படின்னா டு தெம், அவர்களுக்காக, ஃபார் தெம், அவர்களில் இருந்து, ஃப்ரம் தெம், அவர்களுடன், வித் தெம், அவர்களை பற்றி, அபவுட் தெம். என்னை வச்சு பார்த்தா இப்ப உங்களை வச்சு பார்க்கலாமா? உங்களுக்கு அப்படின்னா டு யூ, உங்களுக்காக, ஃபார் யூ, உங்களை பற்றி, அபவுட் யூ, உங்களுடன்,
with you. இந்த மாதிரி நம்ம இதையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை சேர்க்கும் போது இதையும் தமிழ்ல சேர்ப்போம். இங்கிலீஷ்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்போசிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை எழுதணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஒவ்வொரு வேர்டையும் எடுத்துக்கோங்க, எல்லா ப்ரிப்போசிஷன் கூடயும் சேர்த்து எழுதுங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லல, அட்டுக்கு வந்து சொன்னேன், இன்னுக்கு வந்து சொல்லல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, அட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? இத்தனை மணில இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க அட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஊர் பேரு மந்த்லி பேர்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, காந்தியடிகள் குஜராத்தில் பிறந்தார். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். காமராஜர் விருதுநகரில் பிறந்தார். அப்போ இன் யூஸ் பண்ணணும். என்னுடைய பிறந்த நாள் ஜூனில் வருகிறது. அப்போ இன் யூஸ் பண்ணணும். தீபாவளி நவம்பரில் வருகிறது. இன் யூஸ் பண்ணணும். சோ புரிஞ்சுச்சா? இன்னும் அட்டும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு, அவைகளுக்காக இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? காக வந்திருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? இங்க காக என்ன இருக்கு? ஃபார். சோ ஃபார். அவைகளுக்குன்னா என்ன சொல்லியிருக்கோம்? தெம். சோ ஃபார் தெம். இப்ப அவைகளுக்காக என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார் தெம். வேலை பற்றி அப்படின்னா இங்க என்னதுக்கு? பற்றி வந்திருக்கு. பற்றினால என்ன அர்த்தம்? அப்போ அபவுட் ஹர். இப்போ என்னுடன் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? என்னுடன் இதை எப்படி நம்ம எழுதலாம்? உடன் அப்படின்னு வந்திருக்கு. சோ வித் மீ. பற்றி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சொல்றோம், ரெண்டாவது இதை சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நம்ம எழுதும் போது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இதை எழுதணும், ரெண்டாவது இதை எழுதணும். இப்ப அவர்களை பற்றினா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அபவுட் தெம். ஓகேவா? இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இதே இது WH வேர்ட்லயும் அதே மாதிரிதான். இப்ப பாருங்க, எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். சோ எங்கே இருந்து. அப்ப எங்கேக்கு என்ன எழுதுவோம்? வேர். இருந்து அப்படின்றது என்னது? ஃப்ரம். அப்போ ஃப்ரம் வேர். ஓகேவா? ஃப்ரம் வேர் ஃப்ரம்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரம் வேர். யாரை பற்றி? அபவுட் ஹூம். யாருக்காக? யாருக்காக இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்ப ஃபார் ஹூம். யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்ப என்ன சொல்லணும்? பற்றினாலே அபவுட். அப்ப யாருன்னா என்னது? ஹூம். அப்போ அபவுட் ஹூம். யார பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, எப்போதுல இருந்து இங்க இருக்க. எப்போதிலிருந்து. எப்போதுல இருந்து இங்க இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்போ எப்போதுனா என்னது? வென்னு. இருந்து வந்திருக்கு. அப்போ ஃப்ரம். அப்போ ஃப்ரம் வென். ஃப்ரம் வென். எங்கே இருந்து வர? இது எப்போதிலிருந்து. இது வந்து எங்கே இருந்து? எங்கே இருந்து வர? அப்போ என்ன எழுதுவோம்? ஃப்ரம் வேர். என்ன எழுதணும்? ஃப்ரம் வேர். என்ன கேட்போம்? என்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். கரெக்டா? அப்போ என்னை பத்தி அப்படின்னா அபவுட் வாட். ஸோ கொஸ்டின் வச்சு வர்றதுக்கு நம்ம இதையும் சேர்க்க போறீங்க. இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றோம் பாத்தீங்களா? இப்போ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? யாரு கூட இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தீங்க? எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? எப்பயில இருந்து வருவீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்றோம் பாத்தீங்களா? அப்போ இந்த WH வேர்டையும் இந்த ப்ரிபோசிஷனையும் நம்ம சேர்த்து சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இதுவும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. இதுல வந்து நீங்க ஒன்னா வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஹிம் மட்டும் வச்சு எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? ஹெர் எடுத்துக்கோங்க. ஹெர் எடுத்துட்டு இந்த எல்லா ப்ரிபோசிஷனையும் வச்சு சேர்த்து எழுதி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி யூ எடுத்துக்கோங்க. அதையும் வந்து எல்லாத்தையும் பத்தியும் வந்து சேர்த்து எழுதி வச்சு பாருங்க. மீ எடுத்துக்கோங்க. இதையும் எல்லா இதோடையும் சேர்த்து எழுதுங்க. தெம் எடுக்க போறீங்க. இதையும் எல்லா கூடையும் வந்து சேர்த்து எழுத போறீங்க. ஓகேவா? சென்டென்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு தமிழ் மீனிங் வந்து இந்த சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு தெரிஞ்சா வந்து நம்ம மேக் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட டெஸ்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா
நீங்களாவே வந்து ஒரு 5 சென்டென்சஸ் வந்து தமிழ்ல எடுத்துக்கோங்க. அதை வந்து இதோட சேர்த்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, இப்போ நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டோம். நீங்களும் வந்து இதோட சேர்த்து இதை வச்சு எழுதி பாருங்க. முதல்ல இதுக்கு என்ன மீனிங் இப்போயுமே உங்களுக்கு வந்து என்னதுன்னா, டக்குன்னு வந்து நம்ம கேட்கும் போது டூக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா, டூக்கு இக்கு வருமா அல்லது காக வருமா அப்படின்றது நமக்கு ஒரு யோசனை வந்து டக்குன்னு அந்த இடத்துல வரதான் செய்யும். ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை 4, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெளிவா வந்து புரிய ஆரம்பிச்சிடணும். எதுக்கு எது எழுதணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. பெருசா எழுத வேணாம், குட்டி குட்டி வாக்கியங்களா எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து நீங்க மாத்தி பாருங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து நம்ம அவனுக்குன்னு மட்டும் எழுதணும். எல்லாமே எழுதுனா லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ நான் அவனுக்கு மட்டும் எழுதி காமிச்சேன். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுட்டு ஹெர்ருக்கு எப்படி எழுதுவோம், ஹியூக்கு எப்படி எழுதணும், மீக்கு எப்படி எழுதணும், தெம்முக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்க வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து குட்டி குட்டி வாக்கியங்கள் தான். ஆனா வந்து இதை வந்து நம்ம ஒண்ணுக்கு பதிலாக இன்னொன்று மாத்தினா ரொம்ப தப்பாயிரும். ஸோ நீங்க வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.